நாம் தமிழர் கட்சி தானி பாசறை. இன்னைக்கு நம்ம வந்து ஆட்டோ ஓட்டுநர்களை மட்டும் சந்திச்சு நாம் தமிழர் கட்சியோட விவசாய சின்னத்தையும் இந்த நாம் தமிழர் கட்சியோட கொள்கை கோட்பாட்டில் கொண்டு போய் சேர்க்கிற வேலையில் இறங்கியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பொதுவாக வந்து எல்லா கட்சியும் தன்னுடைய வேட்பாளரோட சேர்ந்து போய் வாக்கு கேட்பாங்க, இல்லை தொகுதி ஆட்களோட சேர்ந்து போய் வாக்கு கேட்பாங்க. ஆனால் தானி ஓட்டுநர்கள் மட்டும் கொண்டு போய் நாங்கள் மட்டும் தனியாக போய் வாக்கு செலுத்தோம்னா ஒரு சின்ன காரணம் இருக்கு. ஒரு கரெக்டாக 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தமிழக திமுக அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம். கடந்த 8 ஆண்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோமீட்டர் கட்டணம் உயராமே இருக்கு, அதை நீங்கள் உடனடியாக உயர்த்தணும். தேர்தலின் போது உயர்த்தினா கூட அது தேர்தல் அரசியல் ஆயிடும். இப்போ அந்த கோரிக்கையை நிறைவேற்றினா தான் அது மக்கள் அரசியலாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா தேர்தல் நேரத்தில் நம்ம வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிராக ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி தானி பாசறை சொல்லியிருந்துச்சு. அந்த வேலையை தான் இன்னைக்கு தொடங்கியிருக்கோம். திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த ஆட்டோ ஓட்டுநரை சந்திச்சு இந்த திமுகவுக்கு வாக்கு செலுத்தக்கூடாது, குறிப்பாக வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் செலுத்தக்கூடாது, எல்லாருமே செலுத்தக்கூடாது, குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர். ஏன் அப்படின்னா அதிமுக காலத்துல இந்த பிரச்சனை தொடங்கிடுச்சு. கடந்த 8 ஆண்டுகளா பார்த்தீங்கன்னா மீட்டர் கட்டணம் உயர்த்தாம இருக்கு. 8 ஆண்டுகளா போராட்டம் நடக்குது. 11 ஆண்டுக்கு முன்னாடி நிர்ணயிக்கப்பட்ட மீட்டர் கட்டணம். இதுல இப்ப குறிப்பா இந்த மேற்காசிய போர் நடக்கிறதுனால இந்த எரிபொருள் விலையெல்லாம் ரொம்ப உயர்ந்திருக்கு. இப்ப தேர்தல் நேரங்களால அதை கண்டுக்க மாட்டாங்க. இத்தனை ஆண்டுகளா இதை கண்டுக்காம விட்டதுனால இனிமேல் இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட வலியுறுத்திட்டு வரோம். அதில் முதல் கட்ட பயணம் முடிஞ்சிருக்கு. தொடர்ச்சியாக மேற்கொள்வோம். நன்றி, வணக்கம். நான் தமிழர். நான் தமிழர் கட்சி வந்து வாக்கு கேட்டு வந்திருக்கேன். அங்கே பின்னாடி உள்ளவங்களை பார்த்துட்டேன். நிறைய பேர் இருப்பீங்க, கம்மியாக தான் இருக்காங்க. சரி சார், நமக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் என்ன? இந்த மீட்டர் கட்டண உயர்வுக்காக பார்த்தீங்கன்னா அதிமுக காலத்திலே போராட்டங்கள் தொடங்கிடுச்சு. ஒரு 8 ஆண்டா இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எல்லாத்தையும் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன். நீங்கள் நாம் தமிழர் கட்சி வாக்கு இது நீங்க தமிழ்நாடு முழுக்க ஒரே சின்னம் தான், விவசாய சின்னம் தான். உங்க சொந்தக்காரங்க யாரு எங்க இருந்தாலும் வாக்கு செலுத்த சொல்லுங்க. நமக்கு அதிகாரம் வந்துருச்சு அப்படிங்கல நமக்கு ஈஸியாயிடும். எதையும் ஒன்றும் சாதிக்க முடியும். இன்னும் போராடிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. எத்தனை காலத்துக்கு தான் போராடுறது? வாழ்க்கையை மாற்ற நம்ம பொருளாதாரத்தில் மேம்படணும். சரிங்களா? இல்லை இங்கே சாண்டு போட்டாச்சா? சரி சார். எங்க கட்சிக்கு வாக்கு செலுத்துறீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு நல்ல மனுஷனாங்க, வாக்குலாம் ஓட்டு போடலாங்க. நான் ஏறிப்பேங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய கடமை. உண்மையாலுமே சொல்றேன், இந்த பேசுற மாதிரி நடவடிக்கை வந்துட்டு நல்லதுதான். ஆனா வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது. யார் சொன்னா? ஓட்டு போடுறதுமே மக்கள் போடுங்க. அதாவது எந்த ஒரு மாற்றம் தேவை நினைக்கிறோமோ அது நமக்குள்ள இருந்து தொடங்கணுங்க. இது வரைக்கும் ஏறிப்பேன் சாவர வரைக்கும் ஏறிப்பேன் கோச்சுக்காது. ஆனா நல்ல மனுஷன், தமிழ்நாட்டுக்கு அருமையான மனுஷன். ஆனா வந்து அந்த புரிதல் இருக்குல்ல, வாக்கு செலுத்தினாதான் வருவார். அதை பாத்துக்காங்க. வணக்கம். படிச்சு பாருங்கண்ணே. ஒரு மாற்றத்தை வந்து விதைக்கணும். நமக்கு வந்து ஆமா மீட்டர் கட்டணமே பாத்தீங்கன்னா 8-9 வருஷமா போராடிட்டே இருக்கும். நமக்குன்னு அதிகாரத்தோட பேசுறதுக்கு உள்ள ஆள் இல்ல சட்டமன்றத்துல. ஆமா, யாரு அதுக்கான ஆட்கள் நம்ம ஆட்கள் தான். நம்ம ஆட்கள் கொஞ்சம் உள்ள போனா. சரி சரி சரிண்ணே, ரொம்ப நன்றி. போராட்டம் ரொம்ப பலமா இருக்கு. நம்ம போராட்டத்தை உள்ள கொண்டு போய் சேர்க்க ஆள் இல்ல. புகைப்படம் எடுக்கலாமா? இங்க இருந்து எடுக்கலாம். ஒன்றும் தப்பு எடுங்க. பாய் இன்னும் அவரு இப்ராஹிம் பையன் தலைவரா இருக்காரு. சரி சரி சரி. வாக்கு வரனே. நாங்க எல்லாம் ஆட்டோ ஓட்டரையா சந்திச்சு வாக்கு கேட்கிறோம். ரெண்டு ஆட்சிக்கே நம்ம வாழ்ந்துட்டோம். நம்மளோட வாழ்வாதாரம் மட்டும் உயரவே இல்லை. சரி, வேட்பாளர்லாம் வருவாங்க. முன்னாடி நம்ம ஆளுங்களை சந்திச்சு நம்மளே ஓட்டு கேட்போம் அப்படின்றா. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த சைடு ஒரு சான்று இருக்கு. ஒரு சான்று இருக்கு. அதுல ஆப்போசிட் ஒரு சான்று. ஒரு வாட்டி ஓட்டு போடுங்கண்ணே. அந்த மாதிரி வாக்கு செலுத்துங்க. ரொம்ப படிச்சுட்டு இருக்காரு. நாங்கள் வந்து நம்ம தொழில் செய்கிறவங்கள்ட்ட நம்மளே கேட்போம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்தோம். அது இந்த முறை ஒரு மாற்றத்தை உருவாக்குனேன். பாருங்கண்ணே, ஒரு 50 ஆண்டு காலமாக நம்ம 2 ஆட்சி கிடையாது வாழ்ந்துட்டோம். சரி, வாக்கு செலுத்துங்க. ஸ்டாண்ட் ஆட்டோ டிரைவர் தானே? ஸ்டாண்ட் கிடையாது. நாங்கள் ஆட்டோ டிரைவரால தான் நம்ம ஆட்களே சந்திச்சு வாக்கு கேட்போம். ஸ்டாண்ட் வந்து ஒருத்தர் தான் ஸ்டாண்டு. சங்கர் கப்பை இருக்குல்ல, ரயில்வே ஜங்ஷன் கைத்தாப்ல அவரு. நாம எல்லாம் ஆன்லைன் மட்டும் தானே. அப்படி ஒரு கட்சி தனியா நின்று வளருதுன்னா அப்ப இந்த கட்சிக்குன்னு சில மக்கள் வாக்கு செலுத்த வரணும்னு நினைக்கிறாங்க. அதை எல்லாரும் சேர்ந்து வாக்கு செலுத்தல ஜெயிச்சிடப்படாங்க. அவ்வளவு. சரிண்ணே, ரொம்ப நன்றி. நம்மளோட வாழ்வாதாரம் மட்டும் உயராம தான் இருக்கு. ஒரு திருப்ப அண்ணன் விவசாயத்தின் வாக்குறீங்க. நம்மளோட வாழ்வாதாரம்